ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி காலையிலே வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். நான் டெய்லியுமே வீடு க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு க்ளீன் பண்ணுறது ஒரு தெரப்பி மாதிரி. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வீடு கிளம்ஸியாக இருந்தால் என் மைண்டும் அந்த மாதிரி ஆகிடும். என்னால் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நிறைய க்ளீன் பண்ணிட்டு டயர்டாக இருக்கேன்னு உட்காந்தோடனே குக்கி கப் கேக் கொஞ்சம் நேரம் விளையாடணுன்னாங்க. கௌதம் வர வரைக்கும் தான் என் கூட விளையாடுவாங்க. கௌதம் வந்ததுக்கப்புறம் கௌதம் விளையாடுறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் அமேசான்லேருந்து நைட்டு பார்சல் ரிசீவ் ஆச்சு. அதை காலைல ஓப்பன் பண்ணலாமேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அந்த பார்சல் வரும்போதே ஓப்பனில் வந்தது. அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஏன் இவ்வளோ பொருள் வாங்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட எந்த பொருளுமே கிடையாது. இந்த வீடுக்கு நான் வந்த வீடியோலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் அதிலே சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்பூன் கூட இல்லாமல் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு. ஸோ எவ்ரி பொருள் நான் வாங்குறதும் எனக்கு தேவைப்படுற பொருள். அண்ட் நான் அதை எப்படி மல்டி யூஸ் பண்ணுறதுன்னு யோசித்து தான் வாங்குவேன். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்க்குறதெல்லாம் வாங்குகிற பர்சன் நான் கிடையாது. ஒரு பொருள் நான் பார்த்து என் வீட்டுக்குள்ளே அந்த பொருள் வாங்கி வரேன்னா அந்த பொருள் எனக்கு பல வருஷம் யூஸ் ஆகணும் அண்ட் பல விதமாகவும் யூஸ் ஆகணும். அப்படி யோசித்து தான் வாங்குவேன். இப்போ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பிளான்டர் அது. ஆனால் நான் அதை ஸ்பூன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறேன். கொஞ்ச நாள் கழித்து அதை கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு என்னோடய பிளான்டராகவே யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் எனக்கு எப்படி அதை மாற்றி யூஸ் பண்ணுமோ அப்படி யோசித்து தான் வாங்குவேன்.